ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷனுக்கு நம்ம சேனல் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலுக்குள்ளே கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதாச்சு கோமா ஸ்டேஜில் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா. இந்த பொண்ணு வேகமாக போயிட்டு கார்த்திக் சார் கிட்ட நீ நேர்லேயே போயிட்டு மண்டபத்தில் உண்மையை சொல்லி நான் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணு முழிச்சிட்டேன், இந்த மாதிரி நேரில் வந்து கூட என்ன வீடியோ எடுத்து ஆதாரத்தை வந்து நான் என்கிட்ட இருந்து வாக்கு மூலமாக வாங்கிக்க சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட கோமா ஸ்டேஜில் அந்த பொண்ணு இருந்தாங்க. கண்ணு முழிச்சு அவங்க அம்மா கிட்ட வந்து போய் கார்த்திக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து நேராக வந்து மண்டபத்துக்கு ஆட்டோவில் வந்து போய் இறங்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இறங்கிட்டு தேடுறாங்க கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது கார்த்தி சார் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து போகும்போது மயில் வாகனம் வந்து கார்த்தி அப்படின்னு வந்து கூப்பிடுவார். அப்போ உடனே வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். கார்த்திக்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடி தான் கூப்பிட்றாங்க. இப்படி திரும்பும் போது மயில் வாகனம் இங்கே பாருப்பான்னு சொல்லிட்டு இப்படி வந்து கூப்பிட்டு இப்படியே வந்து இந்த சைடாக வந்து போயிடுவார். அப்போது வந்து அந்த லேடி வர்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மருது வந்து பார்த்துருவார். பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் வந்த, உன்னை பாரு இப்போ கார்த்தி சார்கிட்ட சொல்லி என்ன வழி பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாரு தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உன் பொண்ணு தான் கண்ணே முழிக்கலையே, நீ என்ன வந்து என்னை வழி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணு ஏன் கண்ணு முழிக்கல, கண்ணு முழிச்சு அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடுச்சு, அது சொல்கிறதுக்கோசம் தான் கார்த்தி சார்கிட்ட வந்திருக்கேன். இப்போ உடனே சொல்லி நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன், இனிமேல் நீ எந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. மயில் வாகனம் கூப்பிட்டதுனால கார்த்தி இப்படிக்கா போயிட்டாரு. மயில் வாகனமும் ஒரு ஆதாரத்தை வந்து கார்த்திகிட்ட சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டாரு. மயில் வாகனம் எது கூப்பிட்டாருன்னா சந்திரகலா ஃபோனை எடுத்து அட்டை கம்பெனியில் வந்து அட்டை குடோனில் வந்து சிவனாண்டியோட ஆளுங்க, அதாவது சிவனாண்டியும் முத்துவும் சேர்ந்து நம்மளோட முருகனை வந்து அடைச்சி வச்சுருக்காங்கப்பா அப்படின்ற தகவல் வந்து சொல்லிட்டாரு. இப்போது நேராக வந்து கார்த்தியும் மயில் வாகனம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. மருது என்ன பண்ணுறாரு, இந்த லேடியை வந்து வாயை பொத்தி ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சிடறாரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாத அளவுக்கு மூக்கில் வந்து ஏதோ ஒன்று பொத்தி என்ன பண்ணுறாங்க, அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஃபோன் பண்ணுறாரு. யாருக்குன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவ வந்து என்னோடய கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கா, இப்போ நான் தாலி கட்டுற வரைக்கும் இந்த பொம்பளை வெளியே வராமல் பார்த்துக்கோங்க, அவளை மூக்கை பொத்தி அடைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் எதுக்கோ இங்கேயே இருந்து கண்காணிங்க ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி நீ போ, நான் அவங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியை வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு வந்து சிஸ்டர் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இருங்கம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் வந்து எடுக்கலை. என்னாச்சு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மருது என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து வேறு இடத்துக்கு எப்படியாச்சும் இவளை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த லேடியை வந்து வேறு இடத்துக்கு எங்கேயாவது போட்டுடலாம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கூட விட்டுடலாம், நம்மளுக்கு என்ன இருக்குது கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு 2 ஹவர் இவ எங்கேயாவது இருக்கட்டும் நம்ம சேஃபான இடத்துலன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் மூலயமா வந்து ஃபோன் பண்ணுற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்குறாங்க, அம்மா ஃபோன் எடுத்தாங்களான்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே கார்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து கார்த்திகை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து நேராக வந்து முருகனை தேடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வந்து நம்ம எப்படியாச்சும் இதை விட்டால் நம்ம கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தேடி என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ரேவதியை வந்து பார்த்திங்கன்னா மணமேடைக்கு வந்து உட்காடுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து எல்லாம் பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்குது. இந்த கார்த்தி தான் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஏன்னா கார்த்தி எதனா ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்தி இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் காணுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக வந்து லைட்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்மளோட முருகனை தேடி மயில் வாகனமும் அதுக்கப்புறம் கார்த்தியும் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க வேகமாக இந்த இடத்துக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பொண்ணோட சிஸ்டர் அதான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு. சொல்லுங்கள் நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்கல்ல இவங்க அவங்களோட பேர்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க தம்பி, நாங்கள் வந்து சார் கண்ணு முழிச்சிட்டாங்க சார், இந்த மாதிரி உங்களுக்கு தேடி தான் அவங்க அம்மா வந்து வந்தாங்க, இவங்களுக்கு வேற பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. ஆனால் இப்போது முக்கியமாக வந்து அங்கே வரைக்கும் அதாச்சும் சிவனாண்டி கிட்ட இருக்க ஊர் வரைக்கும் வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இந்த சாட்சியை வந்து கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவங்க அம்மா எங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மண்டபத்தில் தான் வந்தாங்க, ஆனால் காணோம் உங்களை பார்க்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி நான் அங்கே இருக்கிறவங்கள நான் பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வந்தாங்களாமே, இந்த மாதிரி அந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் விசாரித்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு. அப்போ ராஜராஜன் மண்டபத்தை ஃபுல்லாக தேடுறாரு, அவங்க யாருமே இல்லை. உடனே ஃபோன் எடுத்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னப்பா பண்ணுறது அவங்க யாரும் இல்லையே, அந்த லேடி வந்தாங்கன்னு சொன்னீங்க யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மருது வந்து இப்போது அவங்கள கொஞ்சம் நேரத்துக்கு கடத்தி வச்சுருக்காரு தாலி கட்டி முடிகிற வரைக்கும். மயில் வாகனம் கேட்குனாரு, என்னப்பா இந்த மாதிரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு வேற கண்ணு முடிச்சிட்டாங்களாம், பழைய ஞாபகம்லாம் அவங்களுக்கு திருப்பி வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா சரி இப்போ என்னப்பா பண்ணுறது, இப்போ இவனை காப்பாற்றினாலும் நம்மளுக்கு சாட்சி கிடைக்கும், இப்போ அந்த பொண்ணை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா அவனை பற்றி சொல்லி அந்த பொண்ணு கூட வந்து ஆதாரம் சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ இவனையும் காப்பாற்றுறாதாங்க முழுசாக ஆதாரம் கிடைக்கும், ஏன்னா அவனோட ஆள், இவங்க இப்போ தானே கண்ணு முழிச்சிருக்காங்க, இருந்தாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போகிற வேலை நம்ம கரெக்டாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறாங்க. இப்போ நம்ம கார்த்தி வந்து போய் சிவனாண்டியெல்லாம் வந்து பார்த்து அடித்து நொறுக்கிட்டு முருகனை வந்து கூட்டிகிட்டு வராரு. இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எபிசோடை வந்து அப்டேட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்ன நடக்க போகுது, முருகன் எப்படி வந்து சாட்சி சொல்ல போகிறாரு, அப்படி வழியில் எதனா தடங்கல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்காக சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து நடுவில் எதனா வந்து அவங்களுக்கு அடியால் எதனா செட் பண்ணி முருகனை வந்து வர விடாமல் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல சேஃபாக வந்து இருக்கணும், காலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொல்ல ரெடியாக இருக்காங்க. ஆனால் கார்த்தி வந்து ஒரு வீடியோ மாதிரி எதனா வந்து போலீஸை கூப்பிட்டு எடுத்தாங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை கூட ஃபோனில் வந்து காமிச்சு சாட்சி வந்து தயார் பண்ணலாம். ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ரேவதி வந்து இப்போது கண்டிப்பாக வந்து கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 99%ல் 100% நம்புகிறாங்க. கடவுள்கிட்டயே வந்து வேண்டுறாங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு. ஒரு வார்த்தை எப்படி இருந்தாலும் கார்த்தி காப்பாற்றுறாரோ இல்லையோ நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே வந்து அவ்வளோ வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுவாங்க, நான் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுறேன் பிடிக்காம அம்மாவோட ஒரு டார்ச்சர் தாங்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு.